100 நாள் ஊரக வேலை திட்டம் 125 நாளா உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெயர் மாற்றத்திலே ஒரு சர்ச்சை இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லுங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்லை. ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க, அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய பேட்டியிலே வந்திருக்குது சார், என்னுடைய அறிக்கையிலே வந்திருக்குது. அதை எங்க வாதாடணும்? எதுக்கு நாடாளுமன்ற இருக்கிறாங்க? நான் பல முறை ஊடகத்தை வேலையில பத்திரிகை எழுதுறேன். நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் வாதாடணும். அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் 39 நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆக நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும். மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேணும். நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல. இதே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு. அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தோம். இது அதிமுக சாதனை. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும்னா அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும். சும்மா வெற்று அறிக்கை விட்டுட்டு மலுப்புனால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது.